நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்றத நம்புறதா இல்ல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை நம்புறதா? ஒரு பக்கம் மெடிக்கல் ரிப்போர்ட், இன்னொரு பக்கம் பயமுறுத்துற சாமி நம்பிக்கை. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணோட போராட்டம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேரு ஸ்லீப். இது வெறும் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு. வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ யான்சுவை காமிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்து உட்காந்து ரொம்ப அமைதியா யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க ஒய்ஃப் சூஜின் பயந்து போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா யான்சு எதுவுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு ஆரம்பம். யான்சு ஒரு வளர்ந்து வரும் நடிகர். சுஜின் ஒரு ஆபீஸ்க்கு போற லேடி. இப்போ அவங்க 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க வீட்டோட சவுத்துல டுகெதர் வி கேன் ஓவர் கம் எனிதிங் அப்படின்னு ஒரு போர்டு மாட்டி வச்சிருக்காங்க. அதாவது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஜெயிப்போம்னு அர்த்தம். இதுல இவங்களுக்கு துணையா பெப்பர் அப்படிங்கிற ஒரு குட்டி நாயும் இருக்கு. பார்க்க ரொம்ப அழகான ஃபேமிலி. ஆனா அந்த தூக்கத்துல நடக்கிற பிரச்சனை தான் இப்போ இடி மாதிரி இறங்க போகுது. ஒரு நாள் காலையில இவங்க வீட்டுக்கு கீழே புதுசா கூடி வந்த ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து உங்க வீட்டுல இருந்து நைட்டு நேரத்துல பயங்கரமான சத்தம் கேக்குது, யாரோ கத்துறா மாதிரி சத்தம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சூஜினுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நேத்து நைட்டு யான்சு ஒரு வாட்டி பேசினதை தவிர வேற சத்தம் எதுவுமே வரலையேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு வாரமா சத்தம் வருதுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் நைட்டு யான்சு தூக்கத்துல அவரோட முகத்தை அவரே பயங்கரமா சொரிஞ்சுக்கிறாரு. நகத்தை வச்சு முகத்தை கிழிச்சுக்கிறாரு. ரத்தம் வருது, ஆனா அவருக்கு தூக்கம் கலையவே இல்லை. காலையில சூஜின் எழுந்து பார்க்கும்போது பெட்டு ஃபுல்லா ரத்தம். யான்சு முகம் எல்லாம் தழும்பா இருக்கு. இத பார்த்ததும் சூஜினுக்கு இது ஏதோ சாதாரண பிரச்சனை இல்லைன்னு புரியுது. உடனே இவங்க ஒரு ஸ்லீப் கிளினிக்கு போறாங்க. அங்க டாக்டர் யான்சுவை செக் பண்ணிட்டு இது REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம கனவு காணும் போது நம்ம உடம்பு நகரக்கூடாது. ஆனா இவருக்கு அந்த கெமிக்கல் பேலன்ஸ் இல்லாததால கனவுல செய்யறத நெஜத்துல செய்யறாருன்னு சொல்றாரு. டாக்டர் சில மெடிசன்ஸை கொடுத்துட்டு வீட்டை ரொம்ப சேஃபா வச்சுக்க சொல்றாரு. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம். ஒரு நாள் நைட்டு யான்சு தூக்கத்துல எழுந்து ஃப்ரிட்ஜ் கிட்ட போறாரு. அங்க இருந்த பச்சையான மீன், பச்சையான கறி, முட்டை எல்லாத்தையும் அப்படியே பச்சையா கடிச்சு திங்குறாரு. இதை நேர்ல பார்த்த சுஜினுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. யான்சு கண்ணுல ஒரு வெறி தெரியுது. ஆனா அவரு தூக்கத்துல தான் இருக்காரு. அடுத்த நாள் நிலைமை இன்னும் மோசமா போகுது. யான்சு தூக்கத்துல பால்கனிக்கு போய் அங்கிருந்து கீழே விழ பாக்குறாரு. சுஜின் கத்திக்கிட்டே அவரை உள்ள இழுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஆளை வச்சு ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஷார்ப்பான பொருள் எதையுமே வெளியே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யான்சு அவருக்கே தெரியாம ஏதாவது பண்ணிப்பாருன்னு பயம். மறுநாள் காலையில சூஜின் எழுந்து பார்க்கும்போது அவங்க செல்ல நாய் பெப்பரை காணோம். வீடு ஃபுல்லா தேடுறாங்க. கடைசியில ஃப்ரிட்ஜில் ரத்தத்தோட அந்த நாய் இருக்கிறத பாக்குறாங்க. யான்சு தான் தூக்கத்துல அந்த நாய்க்குட்டியை கொண்டுட்டாருன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனால யான்சு மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையில ஒரு சின்ன விரிசல் வருது. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் போயிட்டு இருக்கும் போதே சூஜினுக்கு பிரசவ வலி வருது. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குட்டி தேவதைக்கு ஹா யூன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு குழந்தையோட வருகை அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும்னு பார்த்தா சூஜினுக்குள்ள அது இன்னும் ஒரு பெரிய பயத்தை தான் உருவாக்குது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு 2 பேரை பாதுகாக்கணும். ஒன்னு அவங்களோட ஹஸ்பண்ட், இன்னொன்னு அந்த சின்னஞ்சிறு குழந்தை. சூஜின் வீட்டுக்கு வந்ததும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்குறதே இல்ல. யான்சு தூக்கத்துல எப்ப எழுந்து நடப்பாருன்னு தெரியாது. அப்படி நடக்கும்போது தெரியாம பாப்பா மேல விழுந்துட்டாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டாலோ என்ன பண்றதுன்னு எண்ணம் அவங்கள வாட்டி வதைக்குது. இதனால அவங்க ஒரு வித்தியாசமான முடிவு எடுக்கிறாங்க. பெட்ரூம் கதுல ஒரு மணி கட்டி வைக்கிறாங்க. அந்த பெல் சத்தம் கேட்டாலே அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. யான்சுக்கு அவர் மேலேயே பயம் வந்துருச்சு. அதனால அவரே ஒரு ஸ்லீப்பிங் பேக் குள்ள போய் படுத்துக்கிட்டு அதை வெளியில இருந்தே பூட்டிக்கிறாரு. ஆனா சூஜினுக்கு இதெல்லாம் பத்தல. அவ ஒரு கையில குழந்தையும் இன்னொரு கையில போன்ல இருக்கிற அலாரத்தை வச்சுக்கிட்டு யான்சுவோட ஒவ்வொரு அசைவையும் விடிய விடிய வாட்ச் பண்றாங்க. ஒரு அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த போராட்டம் அவங்களோட தூக்கத்தை மொத்தமா காலி பண்ணுது. அந்த குழந்தைய காப்பாத்த அவங்க எந்த லெவலுக்கு வேணா போக தயாரா இருக்காங்கன்றது தெரியுது. சூஜினோட அம்மா வந்து இது மெடிக்கல் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாமியாரை கூட்டிட்டு வரணும்ட்டு கட்டாயப்படுத்துறாங்க. சூஜின் இதை முதல்ல நம்பல. ஆனா யான்சுவோட நடவடிக்கைகளை மாற மாற அவங்களுக்குள்ள அந்த பயம் வர ஆரம்பிக்குது. கடைசியா அவங்க அம்மா சொன்ன சாமியாரை கூட்டிட்டு வர சம்மதிக்கிறாங்க. ஒரு பெண் சாமியாரை அவங்க அம்மா இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க சாதாரணமா வரல, ஒரு விதமான மிரட்டலான பார்வையோட தான் வராங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கங்க மோப்பம் பிடிக்கிற மாதிரி சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல நின்னு அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அப்போ அந்த சாமியார் சொன்ன ஒரு வார்த்தை சூஜினோட ரத்தத்தையே ஒரே வைக்குது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க கூடவே
மூணாவதா இன்னொரு ஆம்பளை இருக்கான்னு சொல்றாங்க. சூஜின் அதிர்ச்சியாகி யாரு யான்சுவை சொல்றீங்களான்னு கேட்க அந்த சாமியார் இல்ல அவனுக்குள்ள ஒரு அந்நிய ஆத்மா புகுந்து இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேய்க்கு இந்த வீட்டுல இருக்கிற குழந்தையும் அந்த நாய்க்குட்டியையும் சுத்தமா பிடிக்கலையாம். அந்த ஆவிக்கு அமைதி வேணும், ஆனா இந்த பாப்பா அழுகிற சத்தமோ நாய் குறைக்கிற சத்தமோ இந்த ஆவியை கோபப்படுத்துது. இதனாலதான் அந்த ஆத்மா இவங்களை தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்றாங்க. உடனே சுஜிக்கு பெப்பர் காணாம போனதுக்கும் யான்சுவோட விசித்திரமான செயலுக்கும் ஒரு லிங்க் கிடைக்குது. இத்தனை நாளா டாக்டர் நம்பின சுஜின் இப்போ அந்த சாமியார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாமியார் ஒரு ஐடியா சொல்றாங்க. அந்த ஆவி இறந்து 100 நாளைக்குள்ள அதை விரட்டணும், இல்லனா அது யான்சுவோட உடம்புக்குள்ளேயே தங்கிடும்னு சொல்றாங்க. சாமியார் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போன அந்த ஒரு விஷயம் சுஜினோட நிம்மதியே மொத்தமா போச்சு. உன் கூடவே இன்னொரு ஆம்பளை இருக்கான் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்க மண்டைக்குள்ள ஒரு அலாரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்க சுஜின் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. முதல்ல தன்னோட பழைய லவரா இருக்குமோன்னு செக் பண்றாங்க. ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. இவங்க வீட்டுக்கு கீழே இருந்த பழைய ஓனர் மிஸ்டர் பார்க் சமீபத்துல தான் இறந்து போயிருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மிஸ்டர் பார்க் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும். சின்ன சத்தம் கேட்டா கூட கோபப்படுவாரு. இவங்க வீட்டு நாய்க்குட்டி பெப்பர் கொலைக்கும் போதெல்லாம் கீழே இருந்து வந்து இவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. அவருக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு வன்மை இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் எப்ப இறந்துட்டாருன்னு டேட் செக் பண்ணி பார்த்தா கரெக்டா அந்த 100 நாள் கணக்கு யான்சுவோட வினோத செயலோட மேட்ச் ஆகுது. அந்த மனுஷன் செத்த அப்புறம் தான் யான்சு இப்படி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சுஜின் ஒரு முடிவுக்கு வராங்க. ஒருவேளை மிஸ்டர் பார்க் தான் அவங்க ஹஸ்பண்ட் உடம்புக்குள்ள புகுந்து குழந்தையும் தன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாருன்னு அவங்களுக்கு தோணுது. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நம்புறதா இல்ல இந்த அமானுஷத்தை நம்புறதாங்கிறது தெரியாம சுஜின் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் யான்சுவோட முகம் காயம் இருக்கிறதால அவருக்கு சினிமாவுல வாய்ப்பு குறையுது. அவரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. ஆனா சுஜின் இப்போ அவரை ஒரு நோயாளி மாதிரி பார்க்காம ஒரு பேய் பிடிச்ச மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பழைய பாசம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ கதை ஒரு பயங்கரமான கட்டத்தை நோக்கி நகருது. சுஜினோட மனநிலை இப்போ முழுசா மாறிடுச்சு. அவங்களுக்கு இப்போ தூக்கங்கிறது ஒரு எதிரி மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தூங்கிட்டா யான்சு ஏதாவது பண்ணிடுவாருன்ற பயம். ஒரு கையில கை குழந்தை, இன்னொரு கையில இரும்பு கத்தி. இதை வச்சுட்டு விடிய விடிய கண்ணுல ஒரு சொட்டு தூக்கம் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட பார்வை முழுக்க யான்சு மேலேயே தான் இருக்கு. பாவம் யான்சுவோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசம். அவரோட தூக்கத்துல நடக்கிற வியாதியால யாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு அவரே ஒரு ஸ்லீப்பிங் பேக்குள்ள போய் தூங்குறாரு. இந்த பேக்குள்ள அவர் ஒரு கைதி மாதிரி முடங்கி கிடக்குறாரு. யான்சு மெதுவா கெஞ்சறாரு, சுஜின் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா சுஜினுக்கு இப்ப டாக்டர் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போயிருச்சு. டாக்டர் கொடுக்குற மருந்து உன்னை தூங்க தான் வைக்கும், ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த பேய அது ஒன்னும் பண்ணாதுன்னு கத்துறாங்க. சுஜினோட ஒரே குறிக்கோள் அந்த பேயை விரட்டுறது மட்டும்தான். அவங்களோட அந்த வெறித்தனமான அன்பும் பயமும் சேர்ந்து அந்த வீட்டையே ஒரு நரகமா மாத்திட்டு இருக்கு. யான்சு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. டாக்டர் இப்போ யான்சுக்கு புது மெடிசன் தராரு. அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. யான்சு இப்போ நிம்மதியா தூங்குறாரு. தூக்கத்துல நடக்கிறது நின்னுடுச்சு. இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமா சுஜின் கிட்ட வந்து டாக்டர் சொன்ன மாதிரி நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுஜினோட மனசுல இன்னும் அந்த பேய் பயம் போகல. சாமியார் சொன்ன அந்த 100வது நாள் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு சுஜின் வீட்டை ரொம்ப விசித்திரமா மாத்தி வச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லா மந்திரிச்ச தகடு, அப்புறம் பேயை விரட்டுறதுக்கான பொருட்கள்னு அடுக்கி வச்சிருக்காங்க. யான்சு இப்ப வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது சுஜினோட நிலைமையை பார்த்து பயந்து போறாரு. யான்சு எவ்வளவோ கெஞ்சுறாரு, நான் குணமாயிட்டேன், எனக்கு உள்ள எந்த ஆவியும் இல்லன்னு கதறாரு. ஆனா சுஜின் அவரோட ஒரு வார்த்தையை கூட கேட்கற நிலைமையில இல்ல. அவங்க அவரை வலுக்கட்டாயமா சோஃபால உட்கார வைக்கிறாங்க. அவங்க யான்சுவோட முகத்துக்கு நேரா நின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. யான்சு நீ அமைதியா இரு, நான் உன் கூட பேசல, உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த மிஸ்டர் பார்க் அந்த ஆவி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது யான்சுக்கு அவங்கள பார்க்கும்போது பயமா இருக்கு. சுஜின் இப்போ முழுசா ஒரு மனநோயாளி மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களோட ஒரே எண்ணம் அந்த ஆவி இப்பவே வெளியே வரணும், இல்லனா அதை கொல்லணும். மிஸ்டர் பார்க் எதுக்காக இங்க இருக்கீங்க, என் ஃபேமிலி எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு காத்துல பேசுற மாதிரி அந்த ஆவி கிட்ட சண்டை போடுறாங்க. யான்சு சுஜின் ப்ளீஸ் என்ன பாரு, நான் தான் உன் ஹஸ்பண்ட் அழுதுகிட்டே சொல்லியும் சுஜின் நீ இல்ல அவன் தான் உள்ள இருக்கான்னு பிடிவாதமா இருக்காங்க. சுஜின் யான்சுவோட பேச்ச கேட்கறதுக்கு தயாரா இல்ல. சுஜினோட கண்ணுல இப்ப அன்பு இல்ல, வெறும் வெறி மட்டும் தான் இருக்கு. உனக்கு இப்பவே அந்த மிஸ்டர் பார்க் ஆவியோட உண்மை முகம் தெரியணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பெட்ரூம் கதவை திறக்கறாங்க. உள்ள பார்த்த யான்சுக்கு பயங்கரமான ஷாக். அங்க மிஸ்டர் பார்க்கோட பொண்ணு கை கால்லாம் கட்டப்பட்ட நிலையில மரண பயத்துல அழுதுட்டு இருக்காங்க. சுஜின் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. யான்சு அதிர்ச்சியில சுஜின் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இது பெரிய கிரைம், ப்ளீஸ் அந்த பொண்ணை விட்டுருன்னு கத்துறாரு. ஆனா சுஜின் இப்போ முழுசா ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டாங்க. கடத்திட்டு வந்த பொண்ணோட தலையில ட்ரில்லிங் மிஷினை வச்சுட்டு யான்சுவை பார்த்து கத்துறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட தான் பேசுறேன் மிஸ்டர் பார்க், எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் யான்சு உடம்புக்குள்ள இருக்கீங்கன்னு. உங்க பொண்ணு இப்போ என் கஸ்டடியில இருக்கா, நீங்க இப்பவே இந்த உடம்பை விட்டு போகலனா உங்க பொண்ணோட தலையில இந்த ட்ரில்லிங் மிஷின் இறங்கிடும் சொல்றாங்க. சுஜின் நிஜமாவே அந்த பொண்ணு கொன்னுடுவான்னு தோணுது. யான்சு பயத்துல உறைஞ்சு போறாரு. அவளை தடுத்தா அந்த பொண்ணுக்கு ஆபத்து, தடுக்கலனாலும் ஆபத்து. நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா மாறுது. சுஜினோட கையில இருக்கிற அந்த ட்ரில்லிங் மிஷின் கொஞ்சமா அந்த பொண்ணோட தலையில பட்டு ரத்தம் தெரிக்குது. யான்சுக்கு ஒண்ணு
மட்டும் தெளிவா புரியுது. இப்போ சுஜின் கிட்ட பேசி எந்த பலனும் இல்ல. சமாதானப்படுத்த ஒரே வழி அந்த ஆவியை வெளியே வர வைக்கிறது தான். உடனே யான்சு ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாரு. அவர் ஒரு சிறந்த ஆக்டர், நமக்கு தெரியும். அந்த நடிப்பு திறமைய இப்போ அவரோட ஒய்ஃபையும் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்த பயன்படுத்த போறாரு. திடீர்னு யான்சுவோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி விரைச்சு போகுது. அவரோட கண்ணுல இருந்த பயம் போய் ஒரு முதுமையான ஆளோட பார்வை வருது. மெதுவா அவரோட குரலை மாத்தி ரொம்ப திக்கி ஒரு கிழமை பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சரி சரி நிறுத்து, நான் போயிடுறேன், அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு பார்க் சொல்றாரு. சுஜின் இப்போ மிரண்டு போய் பாக்குறாங்க. மிஸ்டர் பார்க் சொல்றாரு, நீ ரொம்ப பிடிவாதக்காரி, இவ்வளவு தூரம் நீ வருவன்னு நான் நினைக்கல, என்னோட பொண்ணு நீ ஏதோ பண்ணாத, நான் இப்பவே இந்த உடம்பை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க நிஜமாவே அந்த பேய் பேசுற மாதிரியான ஒரு மாய உருவாகுது. யான்சு அவரோட வாழ்க்கையிலேயே கொடுத்த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா இதுதான். சுஜினோட கண்ணுல ஒரு நிம்மதி தெரியுது. ஆனா யான்சு இதோட நிறுத்தல. ஒரு சவுத்து முன்னாடி போய் நின்னு ஏதோ ஆவி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்திலேயே ஏதோ ஒரு ஆவி அவர் உடம்பு விட்டு வெளியே போன மாதிரி தரையில மயங்கி விழுறாரு. அந்த இடமே ரொம்ப சைலண்டா மாறுது. சுஜினி இப்ப மெதுவா அவர் கிட்ட போய் பாக்குறாங்க. யான்சு இப்ப அப்படியே மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்காரு. சுஜினி இப்போ டைம் பாக்குறாங்க. கரெக்டா 12 மணிக்கு முன்னாடியே அந்த ஆவி போயிடுது. ஏன்னா இன்னைக்குதான் அந்த கடைசி 100வது நாள். மனசுல அந்த ஆவி இன்னைக்கு போலனா எப்பயுமே யான்சுக்குள்ளவே இருந்துரும்ன்ற ஒரு பயம். இப்போ சுஜின் முகத்துல இருக்கிற அந்த பயம் போயிடுச்சு. ஒரு பெரிய பாரம் அவங்க மனசை விட்டு இறங்கின மாதிரி சுஜின் இப்ப இருக்காங்க. சுஜின் இப்போ யான்சு பக்கத்திலே போய் படுத்துக்கிறாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி, யான்சுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சுதான் அப்படி பண்ணாரா, இல்ல மெடிக்கல் பிரச்சனையா, இல்ல அவரோட ஒய்ஃபை காப்பாத்த அவர் நடிச்சாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. படம் இதோட முடியுது. இந்த ஸ்லீப் படம் சாதாரண தூக்கத்துல ஏஞ்சி நடக்கிற பிரச்சனையில ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் த்ரில்லரா முடியுது. நம்பிக்கை, பயம், அன்பு, இந்த மூணுத்துக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இந்த படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.